சொல் எழுதுக. வேண்டும் வேண்டாம். அத்தை அத்தை அம்மா அத்தை உட்காந்து படி. வாமா, எதுமா இருக்கீங்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நீங்க எப்படி இருக்கிறீங்க? குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? ஆமா ஆமா உள்ளவமா. நீ எப்படி இருக்கிற? அண்ணி எப்படி இருக்கிறாங்க? நம்ம தங்கச்சி எப்படி இருக்கிற? நம்ம மூஞ்சி சோகமா இருக்குது. இல்லை மாப்பிள்ளைக்கு ஏதோ வந்து பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்னமாச்சு? அண்ணா ஆமாண்ணா, பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிட்டாங்கண்ணா. சாப்பிட்டு கூட ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா. அதனால தானே உங்ககிட்ட ஒரு 10,000 வாங்கி போலான்னு வந்தேன். சாப்பிட்டு கூடமா வழி இல்லை. என்ன சொல்ற? 10,000 தானம்மா? நான் விரும்ப வரேன். அண்ணா நான் கேட்டதுன்னு ஆச்சு. தங்கச்சி அன்னைங்களே இப்போதைக்கு எதுவும் பைசா இல்லைம்மா. எந்த காசும் வந்துட்டு குழந்தைங்க டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டோம்மா. என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கால் பண்ணி கேட்டேன், யாருமே இல்லைன்ட்டாங்கம்மா. காசு கட்சா கண்டிப்பாக அண்ணன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா. உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன். சரிம்மா போயிட்டு வரேம்மா. தங்கச்சி ஒரு நிமிஷம் இருமா. இல்லைம்மா இங்கே பஸ் பேர் வச்சுங்கம்மா. அண்ணா என்கிட்ட இருக்குதுண்ணா, வேணாண்ணா நான் போயிட்டு வரேன். ஹலோ தங்கச்சி, சொல்லுண்ணா. பணம் கேட்டல, அண்ணன் அக்கௌண்ட்டில் ஒரு 5,000 போட்டிருக்கேன். பொதுவில் வச்சுக்கம்மா. நீ இது பணம் ரெடி பண்ணோன்னா நான் அண்ணன் எடுத்து தரேன். அண்ணா உனக்கு ஏன்னா கஷ்டம்? உங்ககிட்ட காசு இல்லைன்னு எதுக்குன்னா போட்ட காசு? ஓ அன்னைக்கு ஒன்று தான் உனக்கு தெரியுமாம்மா. ஏங்க என்ன உங்க தங்கச்சி காசு கொடுக்க போறீங்களா? ஏம்மா என் தங்கச்சி வந்துட்டு சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு நான் நம்பி வந்திருக்கா. சரியா? இதே அப்பா அம்மா இருந்தா அவளுக்கு வந்து ஒரு உதவி செஞ்சுக்க மாட்டாங்களா? அவளுக்கு நான் அப்பாவும் அம்மாவும் நான் தானமா இருக்கேன். எனக்கு என் தங்கச்சி மட்டும் தான் இருக்கா. அவளுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவளுக்கு நான் உதவி செய்யணும்ல. எங்க வீட்டுல கொடுத்தா எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுத்தா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல. இன்னைக்கு உங்க தங்கச்சி வந்து கேட்கறான்னு மட்டும் எத்தனை ஓடுறிய 10,000 ரூபாய் அவருக்கு. அன்னைக்கு எங்க அம்மா வந்து கேட்டாங்க, குடுத்தியா? அவள் கஷ்டப்படுறான்னு தெரியுது. ஒரு அண்ணன்ற முறையில் நான் உதவி செய்யக்கூடாதா? அது என் கடமை இல்லையாம்மா? இப்போ அந்த 10,000 எத்தனை போய் உங்க தங்கச்சிக்கு நீ கொடுத்தியானா நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பினே இருப்பேன். பேசின எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இது பணம் ரெடி பண்ணோன்னா நான் அண்ணன் எடுத்து தரேன். சரியா? நீ குழந்தை பத்திரமா பார்த்துக்கம்மா. சரிண்ணா.